I'm Dr. Elarasi, obstetrician and gynecologist, laparoscopic surgeon, ART specialist. மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உளுந்துப்பேட்டை. நிறைய பேருக்கு வெஜினல் இல்லை வல்வல் அப்படின்னா அந்த பெரினியல் ஏரியா அப்படின்னு சொல்கிறது. நம்ம யூரின் போகிற வெஜினாவை சுற்றி சில நேரங்களில் சில பேருக்கு பம்ஸ் மாதிரி சின்ன கட்டி வருது. இது எதனால் வருது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ என்னென்ன கட்டியெல்லாம் அந்த இடத்துல வரலாம் அப்படின்னா, நமக்கு பார்த்தோலின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா லேபியம் மெஜோரா அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்கின் போர்ஷனுக்கும் வெஜைனாவுக்கும் நடுவில் இருக்கிற ஏரியாவில் அது இருக்கும். அந்த பார்த்தோலின் கிளாண்ட் வந்து செக்ரேட் பண்ணுறதுனால தான் நமக்கு வெஜைனால வந்து மாய்ஸ்சர் இருக்கும். டியூரிங் த செக்ஸ் ஆல்சோ த லிக்விட் இஸ் செக்ரேட்டட் ஃப்ரம் த பார்த்தோலின் கிளாண்ட்ஸ் ஒன்லி. ஸோ அதனால அந்த கிளாண்ட் வந்து ஏதாவது அடைச்சிக்கிச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த கிளாண்டில் வந்து அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகி அது வந்து பல்ஜ் ஆகி தெரியும். அது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயின்லெஸ்ஸாக இருக்கும். அதனால என்ன பண்ணிடுவாங்க, நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க, இது ஏதோ வந்தது அப்படின்னு. ஆப்சஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா அது வந்து திரும்ப திரும்ப வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை ஃபுல்லாக வந்து நம்மளோடைய அந்த பார்டர்ஸை நம்மளால் டிஃபைன் பண்ணி பார்க்க முடியாதனால எந்த இடத்துலன்னு ஓப்பன் பண்ணி அதை கரெக்டாக சர்ஜரி பண்ண முடியாது. ஸோ சின்னதாக கட்டி தெரியுது அப்படின்னாலே அந்த டைமே டாக்டர்கிட்ட போய் நீங்கள் பார்த்துட்டு அது இந்த பார்த்தோலின் கிளாண்ட்ஸ்க்கு சர்ஜரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெக்கரன்ஸ் திரும்ப திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடு வந்ததுன்னா சில பேருக்கு லெஃப்ட் சைடுமே அதுக்கப்புறமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு டைம் ஆப்ரேட் பண்ணால் திரும்ப வராதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ரெக்கரன்ஸ் வந்து திரும்ப திரும்ப வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இதில். அதை தவிர வேறு என்ன கட்டி வரலாம் அப்படின்னா, சில பேருக்கு பர்த்லேயே வந்து வெஜைனல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அனாட்டமிக்கலாக அது டெவலப் ஆகிறப்பயே சின்ன நீர் கட்டி மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட் ஆனதுக்கப்புறம் அடல்ட் ஆனதுக்கப்புறமா தான் அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர வேறு என்னென்ன கட்டி வரலாம் அப்படின்னா, ஃபைப்ராய்டு பாலிப்புன்னு சொல்லுவாங்க. சர்விக்ஸ்லேருந்து பாலிப் உருவாகலாம். இல்லைனா ஃபைப்ராய்டுன்னு யூட்ரஸ்குள்ளார எண்டோமெட்ரியல் கேவிட்டிலேருந்தே டெவலப் ஆகி அது வெளியில் வந்து தொங்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அந்த கட்டி வந்து வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர சாதாரணமாக ஆப்சஸ் வரலாம். நிறைய பேருக்கு இச்சிங் இருக்கும் டயபெட்டிஸ் இருக்கிறதுனால. அதனால சொரிஞ்சு விடுவாங்க. ஸோ அதனால வந்து அந்த ரப்பிங்னாலேயே வந்து அங்கே வந்து சின்ன ஆப்சஸ் மாதிரி கட்டி மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். இதை தவிர வேறு என்ன இருக்கலாம் அப்படின்னா, லைப்போமா கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்டியும் அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்னதாக கொப்பளமாக வருது அப்படின்னா, அதாவது சிக்கன் பாக்ஸ் வந்தால் ஒரு நீர் கொண்ட கொப்பளம் மாதிரி வருது அப்படின்னா அது வந்து வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கு ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் அந்த மாதிரி எடுத்தால் தான் வந்து அதெல்லாம் சரியாகும். ஸோ இல்லை சில நேரம் ஹேர் ரிமூவல் பண்ணுறதுக்கு சில பேர் போட்டு சில பேருக்கு நிறைய அலர்ஜி ஆகி அங்கங்கே பம்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி வந்ததுன்னா அந்த மெட்டீரியலை திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் ஹேர் ரிமூவலுக்கு ஷேவிங் மெஷின் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது யூஸ் பண்ணும்பொழுதுமே அந்த ஸ்கின் இரிட்டேட் ஆகி சம்டைம்ஸ் வந்து சின்ன சின்ன ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்கள்லாம் தான் அந்த யூரின் போகிற இடத்துலையோ அதுக்கு பக்கத்துலேயோ கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரீட் பண்ணால் ஏர்லியராக பார்த்தாலே சீக்கிரமாகவே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே வந்து 50 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேன்சராக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கும். ஸோ பயாப்சி எடுத்து அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். இது வந்து யூட்ரஸ்க்கும் ஓவரிக்குமே இந்த கட்டிங்கள்னால எதுவும் சம்மந்தம் கிடையாது. வெஜைனாவுக்கு கீழே வந்து சில பல்ஜிங் மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அது எபிசியாட்டமி ஊண்டில் வந்திருக்கு அப்படின்னா சில பேர் ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது பைல்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த இடத்துல முடிச்சு மாதிரி இருக்கிறத இவங்க அது வந்து பெரினியமில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பியூர்லி டிபெண்ட் ஆன் தி கான்ஸ்டிபேஷனால் அந்த மோஷன் போகிற ஏரியாவுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன முடிச்சு மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஏரியாவில் வர்றதுக்கு காரணம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.